வான் சுடரணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் நவகண நடை மலர் தூவ நறுமண தூவ புகை எழுவது போல் வருபவள் யாரோ? வான் சுடரணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் முதலாம் ஆண்டில் ஆண்மலை பாட்சிக்காகவும் மோன்ஷர் அம்லோர் பவநாதன் மோன்ஷர் லியோனி அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஆரோக்கிய மேரி ஆண்டனி சாமி அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜி ஜோசப் 75வது பிறந்த நாளில் மூவர் இறைவனுக்கும் தேவானைக்கும் நன்றியாகவும் அகஸ்டின் அடைக்கல மேரி அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்ற கருத்துக்களுக்காகவும் நம் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் வேதியின் கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனினாவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இறைவனினாவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார், அவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், அவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வாழறிய பரிசாட்சியவும் நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய புனிதரின் வரிசையில் புனித அப்போலினாரிஸ்
ஆயர் மறைசாட்சியருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். வரலாற்று ஆசிரியர்கள் புனித யூசபியஸ், புனித ஜெரோம், புனித தியோடர் இந்த புனிதரை குறித்து தங்களுடைய நூலில் ஒரு உயர்ந்த எண்ணங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த புனிதரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்ள விசுவாசம் கொண்டவர். நாம் வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு விசுவாசம் தேவை என்று போதித்தவர். ஜெர்மானிய படைகளோடு கிறிஸ்தவர்கள் போராடி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. 2ஆம் நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டில் அவ்வாறு அவர்கள் படைப்பிரிவுகள், பலவித படைப்பிரிவுகள் இருந்த அந்த நேரத்தில் இவர் 12ஆம் படைப்பிரிவை தாங்கி நடத்தி செல்கின்றார். அந்த படைப்பிரிவில் அத்தனை பேருமே கிறிஸ்தவர்கள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது. வீரர்கள் தாகத்தால் வறட்சியுற்றார்கள். அந்த நிலையில் போர் முனையில் முழந்தாட்படியிட்டு, ஆண்டவரே இவர்களுடைய தாகத்தை போக்கியருளும். அன்று பாலைவனத்தில் மோசே வழியாக தாகத்தால் மடிந்த மக்கள், வறட்சியுற்ற மக்களை நீர் கண்ணோக்கினேன். இதோ இந்த வீரர்களுக்காக நான் மன்றாடுகிறேன், இவருடைய தாகத்தை தனித்தருளும் என்று சொல்லி வான் நோக்கி தன் கண்களை உயர்த்தி ஜெபித்தாராம். மழை பெய்தது, பெருவெள்ளம், புயற்காற்று வீசியது. தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் அந்த வீரர்கள். ஜெர்மானியரோடு போர் புரிந்து அவர்கள் மீது வெற்றி கொண்டார்கள். அதே வேளையில் தன்னுடைய மக்களுக்காக மார்க்கஸ் அவரலியஸ் என்ற மன்னனிடத்திலே இவர் பரிந்து பேசுகின்றார். இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனிதரை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். இக்கட்டான எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையில் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். வேண்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இடைவிடாது ஜெபியுங்கள் என்று சொன்னார் புனித சின்னப்பர். அதுபோல நம்முடைய ஜெபம் இடைவிடாமல் இறைவனை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய வேண்டுதலை கேட்பார் என்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை, ஜெபத்தை நாம் விட்டுவிடாமல் நாம் இறைவனை பற்றி கொள்ள நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறை நம்பிக்கையில் வாழ இந்த புனித நமக்கு அருள் புரிவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநினைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனிதரையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகி எங்களில் உம்மருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து
உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணில் இருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைத்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்றிடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட்ட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறம் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு. உங்கள் பதில்: ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன, பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவேன், என் கை அவர்களை அவிக்கும். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். நீரோ உமது காற்றை வீச செய்தீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்த்தனர். நீர் உமது வலக்கையை நீட்டினீர், நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே, எம் தலைவரே,
நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே சுகங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 46 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யான், என் சகோதரர்கள் யான் என்று கேட்டார். பின் தன் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, வினவில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரியும் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவான் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யார் என் தாய், யார் என் சகோதரர் சகோதரிகள்? இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு இந்து நபர் ஒருவர் கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரேசா பணி செய்து வாழ்ந்த காலத்தில் அவருடைய இல்லத்தை சந்திக்க சென்றார். அவ்வாறு சந்திக்க சென்றபொழுது ஒரு சில வார்த்தைகள் அங்கு எழுதப்பட்டிருந்தன. அன்பு செய்யுங்கள், புனிதம் அடைவீர்கள், மன்னியுங்கள், புனிதம் அடைவீர்கள் என்று. இந்த வார்த்தைகளை எல்லாம் படித்த அந்த இந்து நபன் அன்னை தெரேசாவிடத்திலே கேட்டாராம், புனிதம் என்றால் என்ன என்று. அப்பொழுது அன்னை தெரேசா அவரை பார்த்து சொன்னார்களாம், புன்னகையுடன் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு பெயர்தான் புனிதம். மகிழ்ச்சியுடன், புன்னகையுடன் கடவுளுடைய திருவுளம் எதுவோ அதை நிறைவேற்றுவதற்கு பெயர்தான் புனிதம். கடவுளுடைய திருவுளம் இதுதான். அன்பு செய்யுங்கள், ஒருவரை ஒருவரை அன்பு செய்யுங்கள், ஒருவரை ஒருவரை மன்னியுங்கள். மேலான ஒரு கட்டளை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பு செய்தால் புனிதத்தை அடைவோம், மன்னித்தால் புனிதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அந்த நபரிடத்திலே புனித தெரேசா கூறினாராம். இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
நற்செய்திக்கு நாம் வருகின்ற பொழுது இது பிரிவினை சபை, கிறிஸ்துவத்தை விட்டு பிரிந்த சபைகள் இந்த பகுதியை எடுத்துக்கொண்டுதான் வாதாடுவார்கள். ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறான். கூட்டத்தில் இருந்து ஒருவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றான், இதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னான்? யார் என் தாய், யார் என் சகோதரர்? கடவுளுடைய திருவுளத்தின் படி நடக்கின்றவர்களே, விண்ணில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி நடக்கின்றவர்களே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொன்னாரேன். அந்த நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை அவமதித்து விட்டார், நிராகரித்து விட்டார் என்றுதான் சொல்லி அதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை நிந்திக்கவும் இல்லை, அவமதிக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. மாறாக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர் என் தாய் இல்லையா? இறைவனுடைய இறைமகன் கிறிஸ்துவை பெற்றெடுத்ததன் விளைவாக அவர் இறைமகன் கிறிஸ்துவுக்கு தாயானார். இறைமகன் கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே இறைவனுடைய தாயானார் அன்னை மரியா. கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவன். வானதூதர் வழியாக கடவுளுடைய விருப்பத்தை அவருக்கு தெரிவித்த நிலையில் ஒரு சில சங்கடமான சூழ்நிலை உருவாகும் என்று நினைத்த போது கலங்காதேன், கடவுளுடைய அருளை பெற்றிருக்கின்றேன் என்று கூறி அவரை தேற்றிய போது, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இறைமகன் கிறிஸ்துவை பெற்றெடுத்ததனால் முதல் தாய். இறைமகன் கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே இறைவனுடைய வார்த்தையை, இறைவனுடைய திருவுளத்தை முதலிலே நிறைவேற்றியவர் அன்னை மரியா தாய். அன்னை மரியாளை அவன் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கவில்லை. அன்னை மரியாளுடைய மேன்மையை உயர்த்தி கொண்டே செல்கின்றார். என் தாய் தான் இந்த உலகத்திலே கடவுளுடைய வார்த்தையை முதலாக ஏற்று கடைபிடித்து சிந்தித்து தியானித்து அதனை வாழ்வாக்கியவர் என்னுடைய தாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகின்ற போது நாமும் அவரை பெற்றெடுக்காத தாயாக, சகோதரியாக இல்லாவிட்டாலும் இறைவனுடைய திருவுளத்தை, விண்ணவுலக தந்தையின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகின்ற போது நாம் இயேசுனுடைய சகோதரர்கள், இயேசுனுடைய சகோதரிகள், இயேசுவை பெற்றெடுக்காத தாய்மார்கள் என்பதை நாம் உணர்ந்து வாழ இந்த உலகத்திலே மனித இயல்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த மனித இயல்புக்கு, மனித உறவுகளுக்கு மேலானது ஒரு உறவு, அதுதான் இறை உறவு, அதுதான் ஆன்மீக உறவு. அந்த ஆன்மீக உறவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த உலக உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லையா? ஆனால் உறவுகளிலும் முக்கியத்துவம் கொடுப்பது நமக்கு நிகராக இருக்கின்ற உறவுகளுக்கு மட்டும்தான். ஆகவே நம்முடைய உறவுகள் ஒருவேளை ஏழையாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், பிச்சைக்காரர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் அவர்கள் பலவிதமான தீவினைகளை செய்கின்றவர்களாக இருக்கலாம். அவர்களெல்லாம் மாட்டிக்கொள்ளுகின்ற போது அவர்கள் நம்முடைய சொந்தங்கள் என்று சொல்லிக்கொள்ள நாம் விருப்பப்படுவோமா? மகிழ்ச்சி வருவோமா? விருப்பப்பட மாட்டோம். அவன் எனக்கெல்லாம் சொந்தம் கிடையாது, அவன் என்னுடைய சகோதரன் சகோதரி கிடையாது. ஏழையில் இருக்கின்றவர்கள், பிச்சை எடுக்கின்றவர்கள், இவர்களெல்லாம் பார்த்து நம்முடைய சகோதரிகள் என்று சொல்லிக்கொள்ள நாம் தயங்குவோம். ஆனால் ஆண்டவர் தயங்குவதில்லை. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தான், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று. பழைய ஏற்பாட்டிலே கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், அவர் யாக்கோப்பின் கடவுள், அவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார் கடவுள் யாவே. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏழைகள் பக்கம்தான் இருந்தான், பிச்சைக்காரர்கள் பக்கம்தான் இருந்தான், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தான். நோக்காடுகள், பாவங்கள்,
மலிர்ந்திருந்த பக்கம்தான், செய்கின்றவர்கள் பக்கம்தான் ஆண்டவர் இருந்து அவர்களை தன் பக்கம் இழுத்தார். அவர்களை தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்ற அந்த உயர்ந்த நிலைக்கு அவர்களை உயர்த்தினார். ஆகவே இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவோம். எதுவாக இருந்தாலும் இது கடவுளுடைய திருவுளமா, இந்த இக்கட்டான கால சூழ்நிலை கடவுளுடைய திருவுளமா ஏற்று வாழ்வோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையும் ஒரு நாள் நம்மை விட்டு விலகும் என்ற அந்த நம்பிக்கை மட்டும் இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இறைவனுடைய திருவுளத்தை நாம் ஏற்று கடைபிடித்து அதை நாம் வாழ்வாக ஆக்க வேண்டும். அவ்வாறு நாம் வாழ்வாக ஆக்குகின்ற போது இறைவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரராகவும் சகோதரியாகவும் தாயாக மாறுவோம். இந்த உன்னதமான மேன்மையை நிலையை அடைந்தோம் என்றால், அடைய வேண்டும் என்றால், கடவுளுடைய திருவுளம் எதுவோ அதன்படி நாம் வாழ வேண்டும், அதை ஏற்று வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலையை கடவுள் நமக்கு கொடுக்கும்படியாக பின்வரும் திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதன்படியாக இறைவனுடைய அருளை பெறுவோம். ஆமென். பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கையேற்றிடுவாய், காணிக்கையேற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. காடும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காடும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவே எங்கள் வாழ்வை காணிக்கை தந்தேனும் மலர்பாதம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலியை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் முதல் கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சிமையின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் இப்பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியோவாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உதமாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் இணைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவோமை விடுகிறோம். இவ்வாறு எங்களன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒரு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் உயர் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் பீட்டர் அபின், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. இரண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு வென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவன். செமரின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து நிறுத்திய
போகின்றேன், என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இறைவா, ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன், என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா. மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவர் நீதானையா. மங்கும் வாழ்வை அகற்றி ஒளி தருபவர் நீதானையா. மனதில் அமைதி பொங்க வழி அருள்பவர் நீதானையா. உண்மை என்றும் எண்ணி வாழ்ந்து ஒரு நாளும் பிரியாமல் வாழ்ந்து உந்தன் மடியிலே தவழ்ந்து நாளும் இனி அப்பா தந்தாய் என்று அழைப்பேன். அப்பா தந்தாய் என்று அழைப்பேன். இறைவா, உன் திருவுள் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன், என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா, என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. புனித யோசேப்பு இறைவேண்டல். மீட்பரின் பொறுப்பாளரே, புனித கன்னிமரியாயின் துணையாளரே வாழ்க. கடவுள் தனது ஒரே திருமகனை உம்மிடம் ஒப்படைத்தார். உம்மில் மரியா தனது முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் உம்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் மன உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்திரளும். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமரின் நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. உண்மை பொழியும் இறையே உனையே வாழின் புனிதம் பொங்கும் மழவே. புவியோர் எங்கள் புகழே புனிதம் பொங்கும் அழகே. உன்மகம் புதிய உறவில் எம்மையும் அறிய செய்வார். அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க.
சுடரணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் நவகண நடை மலர் தூவ நறுமண தூவ புகை எழுவது போல் வருபவள் யாரோ? வான் சுடரணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் நவகண நடை மலர் தூவ நறுமண தூவ புகை எழுவது போல் வருபவள் யாரோ? வருவாய் வருவாய் மரியே முடி துணைவாய், வருவாய் வருவாய் மரியே முடி துணைவாய்.